அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு 2025 புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? கிரக அடைவுகள், சேர்க்கைகள்லாம் சோர்ந்து இருக்கக்கூடிய மேஷ ராசியை சீர்தூக்கி பார்க்க போகுதா? எதிர்வரக்கூடிய இந்த காலங்கள் எல்லாம் நாங்கெல்லாம் பழைய மாதிரி மாறிடுவோமாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. முதல் கஷ்டத்துல இருந்து வெளிவருவோம். நிறைய கவலைகள், கஷ்டங்கள். ராசிக்கு 12ல சனீஸ்வர பகவான் பயிற்சி அடைய போறாரு. 7.5 சனி அதிகமாயிருச்சு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மேஷத்தை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு சண்டைக்கு உங்களை மத்தவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஆனா சண்டைக்கு போறதுனால அடுத்தவனுக்கு மட்டும்தான் லாஸ். மேஷத்துக்கு எப்பவுமே லாஸ் இல்லைங்க. மேஷம் எப்பவுமே சிங்கம் மாதிரி. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு நிதானமாக எல்லாம் செயல்படாதுங்க. ஒன்று கரெக்டுன்னு தோணிருச்சுன்னா அதுபடிதான் நடப்பேன். 1000 பேர் சொல்லிட்டு 2000 பேர் அட்வைஸ் பண்ணட்டும். மேஷம் தனக்கு மனசுக்கு என்ன திருப்தியா தோணுதோ, அடுத்தவனுக்கு கெடுதல் என்ன நினைக்காம இருக்கமோ அதை மட்டும்தான் திறமையா செய்யக்கூடிய நபர்கள் மேஷராசி. இன்னைக்கும் பாருங்க, 1000 கஷ்டத்துல புன்னகையோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசி. தனக்குன்னு ஆண்டவன் இதுதான் கொடுத்துருக்குறான், முருகப்பெருமான் இதுதான் கொடுத்துருக்குறான் அப்படின்னு மனசு நொந்து இருக்கிறத அதிகபட்சமா ஏத்துக்கக்கூடிய ராசி. மற்ற ராசியை மாதிரி மேஷத்தை பொறுத்த வரையும் எனக்கு இது கிடைக்கலையேங்க, அது கிடைக்கலையேங்க, அது கிடைச்சிருந்தா நான் இப்படி வாழ்ந்திருப்பேனே, இது கிடைச்சிருந்தா இந்த மாதிரி வாழ்ந்திருப்பேனே, அன்னைக்கு எப்போது அந்த மாதிரி பேசுமான்னு தெரியும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமா பேசவே பேசாது. ஆனால் மற்றவன் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மேஷத்தை பொறுத்தவரை சீக்கிரம் ஏமாந்துருங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டதுன்னு தெரியாமையே எல்லாரையும் நம்பிக்கை துரோகத்தால வீழக்கூடிய ராசி, வீழ்த்தக்கூடிய ராசியும் கூட. வாழ்க்கையில நிறைய பக்குவப்பட்ட ராசிக்காரங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணெல்லாம் பேச இந்த ராசிக்கு தெரியவே தெரியாது. ஆட விட்டு அடங்கக்கூடிய ராசி. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் திறமையா ஜெயிச்சு வாழ்க்கையில இதுதான் இங்க பாரு, உனக்கு பின்னாடி நான் வந்தேன், உனக்கு முன்னாடி நான் வந்தேன், அதெல்லாம் கணக்கில்லை, நான் இன்னைக்கு ஜெயிச்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு எத்தனையோ இடத்துல நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அப்படியெல்லாம் ப்ரூவ் பண்ணி கெத்தா வாழ்ந்தக்கூடிய ராசியை இன்னைக்கு அடுத்தவன் ஏளனமா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. முருகப்பெருமான் உங்களை பார்த்தீங்கன்னா ஏளனமா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுத்துற தவிர ஏளனமா நீங்க போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இருந்தாலும் மனசுல அதே தைரியம், அதே தெம்பு, அதே தன்னம்பிக்கையோட இருக்கீங்க. இன்னைக்கு யோசிச்சு பார்த்து தான் பேசுறீங்க. இப்பெல்லாம் முதல் மாதிரி நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா? இல்லவே இல்லை. எந்த ஒரு விஷயத்துல எவன் நம்மளை என்ன சொல்ல போறானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய என்ன யார் வேணாலும் பேசட்டும், முருகப்பெருமான் உங்களை எப்படி வச்சிருக்காரு, யாரும் தொட முடியாத இடத்துல கெத்தா வச்சிருக்காரு. அப்ப என்னதான் இருந்தாலும் அடுத்தவன் என்னதான் சாப விட்டாலும் மேசத்துக்கெல்லாம் பழிக்குமான்னு கேட்டிங்கன்னா பழக்கவே பழிக்காது. என்ன ஒரு கேள்விகள் மனசுல 1000 கேள்விகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை என்னைக்காவது மற்றவங்க மாதிரி வாழ்ந்துட முடியாதா, நம்ம இவனை மாதிரி வாழ மாட்டோமா, இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சேர்த்த மாட்டோமா அப்படிங்கிற எண்ணங்கள், மனக்கவலைகள், குழப்பம் ஏராளமாக மீனத்துக்கு எப்படி இருக்கோ அதே அளவுக்கு மேஷத்துக்கு இருக்கு. சிந்தனைகள் மட்டும்தான், எஃபர்ட்ஸை மட்டும்தான் கண்ணை மூடிட்டு போட்டுட்டு இருக்குதுங்க. அதற்குண்டான பலன்களை நான் எதிர்பார்க்கிறதே இல்லைங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லாம் எப்பேற்பட்ட நெருக்கடியோ மேஷத்தை பார்த்துட்டு வந்துடுச்சுங்க. மேஷம் பார்க்காத நெருக்கடி இல்லை. இன்னைக்கெல்லாம் கும்பமெல்லாம் அழுகுது, மகரம் கும்பமெல்லாம். ஆனா இதெல்லாம் மேஷம்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 வருடத்துக்குமாவே மேஷத்தை பொறுத்த வரையும் கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் எதுவுமே இல்லை. ஆனா தோத்து 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 இன்னைக்கும் சிங்கம் மாதிரி எந்திரிச்சு திருப்பி நிக்கிறது. ஒரு விஷயம், நிறைய ராசி பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சா தோத்து கீழே விழுந்துருவாங்க. ஆனா மேஷத்தை பொறுத்த வரையும் சிங்கம் மாதிரி தடுமாறி எந்திரிச்சு திரும்பி அந்த வேலையை செய்யறதுக்கு நிற்கும். அந்த அளவுக்கு மேஷம் பொறுத்த வரையும் கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் இருக்கு. எதிரிகள் கூட்டம் ஏராளம், ரசிகர் பட்டங்களும் ஏராளம். யாருக்கும் கெடுதல் நினைக்காம மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனடியா உதவக்கூடிய ராசி. அவங்களா நமக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறானா, நமக்கு எதுவும் பண்ணலையே, நம்ம பொருளாதாரத்தை அவன் எதுவுமே பண்ணவே இல்லையே, அவன் வீடு கட்டி சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய மத்தியில திறமையா அவன் எதுவுமே பண்ணலையே, எதுவுமே செய்யலை, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நின்றுட்டான்னா மேஷம் அங்கே இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம இதெல்லாமே சொல்லிட்டு போகலாம். பாசிட்டிவும் சரி, நெகட்டிவும் சரி. மேஷத்துக்கு நடந்த கொடுமைகள்லாம் எந்த ராசிக்குமே நடந்திருக்காது. இன்னைக்கு பாருங்க, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ராசிநாதன் 4ஆம் இடத்துல நீசமா இருக்காரு. இதுக்கு மேல வாழ்றதாங்க, வெளியே காமிக்கலைங்க, உள்ள மட்டும்தான் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு வருத்தத்துல இருக்கீங்க. இந்த வருத்தத்துல நீங்க கடந்து வந்துட்டீங்களா? இதை விட 100 மடங்கான கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் மனசாட்சிக்கு பயந்துதாங்க நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி இருக்க போகுது இந்த புத்தாண்டு பலன்கள்? உங்களுக்கு 2025 பிறக்கும் போது எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு யோகம், சந்திரன் மற்றும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு யோகமான இடத்துல இந்த ராசியோடைய வருடத்தின் முதல் நாள் உங்களுக்கு பிறந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரையும்
9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் வக்ரம் அடைஞ்சு 2ல, ராசியாதிபதி 4ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்சு வக்ரமா இருக்காரு. 6ல கேது, 7ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்ல. அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான். எதிரிகள் தொல்லை இனி இல்லை. 8ல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன். 11ஆம் இடத்துல என்னங்க, முதல் தர யோகாதிபதியான சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவு 11ஆம் இடத்துலயே இருந்து ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 12ல ராகு பகவான் மறையிறாரு. இது இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? இது பிறக்கும் போதே எங்களுக்கு ஒரு யோகமாங்க. தன்னம்பிக்கை தைரியமாக திறம்பட செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்னைக்கு எல்லாமே சனி சுக்கிரன் கிரக சேர்க்கைகள் இருக்கோ அந்த அன்னைக்கு எல்லாமே பொருளாதாரத்துல 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்கும். இத்தனை நாளா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட காலம் போய் என்னங்க திடீர்னு இப்படி வந்து நான் ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நினைச்சேன், டக்குன்னு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பொருளாதாரத்துல ஒரு உயர்வான நிலையை சந்திக்கக்கூடிய, இது பிறக்கும் போதே இந்த மாதிரி ஒரு யோகம் இருந்துதா 2025 பிறக்கும் போதே முதல் நாளே உங்களுக்கு சனி சுக்கிரன் கிரக சேர்க்கையோட இணையிறது ரொம்பவே சிறப்பு. அது எங்க இருக்குங்க, உங்களுடைய லாபஸ்தானத்துல இருக்கு. சனீஸ்வர பகவான் 7.5 சனி வந்தாலுமே உங்களுக்கு ராசிக்கு 12ல தான் இருக்காரு. அப்ப ராகுவோடைய பெயர்ச்சி மாறப்போகுது. அப்ப எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? இந்த 7.5 சனி நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியை பொறுத்தவரையும் பயம் அப்படிங்கிற தேவையில்லை. லக்னாதிபதி பலமா இருக்கும்போது நம்ம எதுக்குங்க பயப்படணும்? செவ்வாய்ங்கிற கிரகம் பலமா இருக்கும்போது 1000 சனீஸ்வர பகவானை சமாளிக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமான் கிட்ட இருக்கு. அப்ப இந்த நேரத்துல நிச்சயமா நீங்க உங்களோட முருகப்பெருமானுடைய அருளால என்ன 7.5 சனி நடந்தாலுமே அதுக்கெல்லாம் பயப்படாதீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பயப்படாதீங்க. எவன் வாழ்க்கையில அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கிறானோ, அடுத்தவன் வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, அடுத்தவன் முண்டி போகும்போது பின்னாடி பிடிச்சி இழுக்கிறானோ அவன் எல்லாம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனிக்கு பயப்படணும். மற்றவங்க யாருமே 7.5 சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. பொதுவாக இதெல்லாமே வந்து நம்மளுடைய கர்மா கழியக்கூடிய வருஷங்கள். 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி காலத்துல நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் நம்ம கர்மாவை குறைக்க உதவும். அப்ப எங்களுக்கெல்லாம் இனி கஷ்டம் வந்துருமாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக இல்லை. உங்கள் ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி. அவர் ராசியில் வந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு. வேலையில் தொழிலில் ஒரு முன்னேற்றங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி. நிறைய பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு 7.5 சனியில் தாங்க நாங்கள் வீடு கட்டினோம், 7.5 சனியில் தாங்க எனக்கு தொழில் வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு, சும்மா ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு 2 இடம் வாங்கி பில்டிங் கட்டி எனக்குன்னு ஒரு தொழில் வந்திருக்குதுங்க, இது எல்லாமே 7.5 சனியில் கொடுத்ததா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் போது ஒரு முதல் தர யோகமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு சனி சுக்கிரனோட சேர்ந்து ராசியை பார்க்குறாருங்க. அப்போ இந்த புத்தாண்டுல முதல் நாளே உங்களுக்கு என்ன தோணும் தெரியுங்களா? வேற எந்த கிரகம், தனுசுல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் போறாரு. அப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் போறாரு. அப்போ எண்ணம் சிந்தனை எல்லாமே இந்த 2025 நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களை மேற்கொள்வீங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். சாமியே கும்பிட்றது இல்லைங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே உடனடியே பாருங்க, நான்வெஜ் ஸ்டாப் பண்ண போறேன், இல்லைன்னா தொடர்ந்து வாரம் வாரம் கோயிலுக்கு வரப்போறேன், வேண்டுதல் வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பக்கூடிய நேரமாக வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்த்து முதல் தர யோகம் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்துக்கு ஒரு வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவு, பணம் வந்து வர இடமே தெரிய மாட்டேங்குது, போற இடமும் தெரிய மாட்டேங்குது, கடன் வாங்கியே பொழப்ப ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே சனி சுக்கிரன் ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள், அது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னொரு வருமானத்தை எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு அடிஷ்னலா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரமாக வரும். 7.5 சனியை நினைச்சு பயப்பட தேவையில்லை. செவ்வாய் இருக்கும்போது நம்ம ஏங்க, முருகர் இருக்கும்போது நம்ம ஏங்க சனீஸ்வரை பார்த்து பயப்பட போறோம்? ஒண்ணுமில்லை, எங்களுடைய ராசி நீங்க தான் காப்பாற்றணும் முருகா அப்படின்னு காலில் விழுந்துக்கிட்டீங்கன்னா அவர் காப்பாற்ற போறாரு. எப்போ? ராசிக்கு அஷ்டமத்துல வரும்போது, விருச்சிகத்துல வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குமோ தவிர்த்து மற்ற எந்த நேரத்திலையும் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால உங்களை ராசியை பொறுத்தவரையும் எப்படி கெத்தா இருக்கிறீங்களோ அதே மாதிரி கெத்தா வாழ்ந்துட்டு போயிருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வீங்க. அடுத்தவனுக்கு எக்ஸாம்பிளா வாழ்வீங்க. அடுத்தவனை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விடணும், அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்கணும், இது எல்லாமே எதுவுமே இருக்காது மேஷத்துக்கு. தன்னால் முடிஞ்சதை மற்றவனுக்கு உதவி என்ன பார்க்கும்போது படபடப்பாக பேசுறது, வெளிப்படையாக பேசுறது, அதனாலேயே அதிகபட்சமாக கெட்ட பெயர் வாங்குறது, இது எல்லாமே குறை சொல்கிறதுக்குனே வந்து ஒரு கூட்டம் இருக்குது உங்களையே. இவன் வந்து கோவக்காரன், இவன் ஏதாவது அடுதினமே ஏதாவது பேசிடுவான், திடீர்னு அடிதடிக்கு போயிடுவான், இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுடைய மனசு, மேஷத்தை பொறுத்தவரையும் செவ்வாயோடைய மனசு
ரொம்பவே இளகுனது. விருச்சிகத்துக்கு இணையான இளகுன மனசு, பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டுவாங்க. ஏன்னா, அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டனாலேயே இன்னைக்கு பல பிரச்சனைய சந்திச்சுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு முதல் தர யோகமாக இருக்கும். 12 ராசிய பொறுத்தவரையும் மேஷத்துக்கு தான் சிறப்பான பலன்கள் இந்த 2025. அதனால இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க 7.5 சனிய நினைத்து கவலைப்படாம, ராகு பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய காலங்களும் சரி, கேது பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய காலங்களும் சரி, குரு ராசிக்கு 3ஆம் இடத்துல போகக்கூடிய இந்த நற்பலன்களும் சரி, உங்களுக்கு 2025 பெயர்ச்சி ஒரு முதல் தரமா யோகமாக இருக்குமோ தவிர, ஒருபோதும் உங்களை வீழ்த்தி கீழவே தள்ளவே தள்ளாது. இது நிச்சயமா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. இப்போ பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.